நம்ம சிஎஸ்கே பவுலிங் லைனப்பில் ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. இதுக்கப்புறமா பவர் பிளேயில் நிறைய விக்கெட்டை வந்து சிஎஸ்கே கன்ஃபார்மாக எடுக்க போகிறாங்க. யாரெல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சிஎஸ்கேயோட நெக்ஸ்ட் சேஞ்ச் என்ன, இப்போதைக்கு யாரெல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் பவுலிங்கில், இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும். நம்ம ருத்ராஜுக்கு ஆர்ஆருக்கு எதிராக நடந்த மேட்ச்சில் ஒரு சின்ன இன்ஜுரி, அந்த இன்ஜுரிக்கு அப்புறமா இன்னும் பயிற்சியில் வந்து ஈடுபடாமல் இருக்கார். அதுக்கான காரணம் என்ன, இப்போ இன்ஜுரி வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது, டெல்லிக்கு எதிரான மேட்சஸை வந்து அவர் மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம், லைக் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ருத்துவை பார்த்துடலாம். ஆர்ஆருக்கு எதிராக நடந்த மேட்ச்சில் நம்ம ருத்துக்கு வந்து ஒரு இன்ஜுரி ஏற்பட்டிருந்து, அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம துஷார் தேஷ்பாண்டே தான் வந்து பந்து வீசியிருந்தார். அப்போ அவரோட கையில் வந்து பந்து பட்டிருந்து. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் வந்து பேட்டிங் பண்ணியிருந்தார். பட் இருந்தாலும் கையில் ஒரு மிகப்பெரிய பேண்டேஜ் வந்து போட்டிருந்தார். நம்ம ருத்துவோட இன்ஜுரி எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெல்லிக்கு எதிராக நடந்த முதல் நாள் பயிற்சியில் நம்ம ருத்ராஜ் வந்து கலந்து கொள்ளலாம். பட் ரெண்டாவது நாள் பயிற்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம ருத்ராஜ் வந்து கலந்துருக்காரு. இப்போதைக்கு இன்ஜுரியை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இப்போதைக்கு இன்ஜுரி வந்து சிறுசாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு. டெல்லிக்கு எதிரான மேட்சை வந்து மிஸ் பண்ணுறதுக்கான சான்சஸே இல்லை. கன்ஃபார்மாக டெல்லிக்கு எதிரான மேட்ச்சில் அவர் வந்து இருக்க போகிறாரு. நம்ம ருத்தோட இன்ஜுரியில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. டெல்லிக்கு எதிரான கேப்டன்ஷிப்பையும் அவர் தான் வந்து பண்ண போகிறாரு. ஸோ இதுதான் நம்ம ருத்துவை பற்றின ஒரு லேட்டஸ்டான அப்டேட். அடுத்து நம்ம சிஎஸ்கேயோட பவுலிங் லைனப்பை பார்த்துடலாம். நம்ம சிஎஸ்கேவில் இப்போதைக்கு பவர் பிளேயில் விக்கெட் எடுத்து கொடுக்கறதுக்கு வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. நம்ம கலீல் அகமதை பொறுத்த வரைக்கும் சூப்பராக வந்து பவுலிங் பண்ணிட்டு இருக்காரு. முக்கியமான விக்கெட்டை வந்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தாலும் 2 ஓவர் தான் பவர் பிளேயில் வந்து வீசுறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஷாம்கரனை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதிக ரன்னை வந்து விட்டு கொடுத்துருந்தாரு. ஷாம்கரன் சரியில்லை அப்படின்னு அவரோட மாற்றா செமி ஓவர்டனை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. 2 ஓவருக்கு 30 ரன்னுக்கு மேலே வந்து தாண்டி கொடுத்துருந்தாரு. ஸோ இப்போதைக்கு நம்ம கலீல் அகமதுக்கு அப்புறமா ஒரு திறமையான பவுலர் உள்ளே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது. இதன் காரணமாக சிஎஸ்கே சில மாற்றத்தை வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அதுக்கப்புறமா பவர் பிளேயில் சில முக்கியமான விக்கெட்டை வந்து எடுத்து கொடுக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட பவர் பிளேயில் அதிக விக்கெட்டை எடுக்கிறதுக்கான டேக்கன் பவுலரை தான் உள்ள எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி லேட்டஸ்டாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த வரிசையில் முதல் வீரராக நம்ம அன்சுல் கம்போஜ் இருக்காரு. ஆல்ரெடி நம்ம மும்பை டீமுக்காக வந்து விளையாண்டு கொடுத்துருக்காரு. 2 மேட்ச் தான். பட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் சூப்பராக வந்து பண்ணியிருந்தாரு. சிஎஸ்கே பயிற்சிலையும் ஒரு நல்ல கம்பேக்கை வந்து கொடுத்துட்ருக்காரு. பவுலிங் சூப்பராக பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போதைக்கு அந்த இடத்துல இவர் எடுத்துகிட்டு வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பக்கம் நம்ம கலீல் அகமது, மறுபக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அன்சுல் கம்போஜ் அப்படின்னு பவர் பிளேயில் நிறைய விக்கெட்டை வந்து எடுத்து கொடுக்க போகிறாங்க. இவர் உள்ள வந்தால் பேட்டிங் வந்து பண்ணிப்பார். அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக வந்து பார்க்கப்படுது. ரெண்டாவது வீரராக நம்ம முகை சௌத்ரி இருக்காரு. ஆல்ரெடி நம்ம சிஎஸ்கேட பிளேயிங் லெவலில் வந்து இடம் பிடிச்சிருக்காரு. பவர் பிளேயில் நிறைய விக்கெட்டையும் வந்து எடுத்து கொடுத்துருக்காரு. மாஸ் கம்பேக்கை கொடுத்து. ஸோ ரெண்டாவது வீரராக இவரை எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவரு எடுத்துகிட்டு வந்தால் கலீல் அகமது இவர் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பார்ட்னர்ஷிப்பாக நம்ம சிஎஸ்கேக்காக அமைச்சு கொடுக்குறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்னும் சிஎஸ்கேவில் நிறைய இளம் வீரர்கள் இருந்துட்டு இருக்காங்க. நம்ம குர்ஜீப் சிங், அது மட்டும் இல்லாமல் நாகர்கோட்டி அப்படின்னு எக்கச்சக்கமான பவுலர்ஸ் வந்து இருந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சா ஒரு தரமான சம்பவத்தை பண்ண முடியும் நம்ம பவர் பிளேக்குள்ள. ஸோ எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே பவர் பிளேயில் தடுமாற்றம், பேட்டிங், பவுலிங் அப்படின்னு அதெல்லாம் போகணும் அப்படின்னா இந்த மாதிரி வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா நம்ம சிஎஸ்கே ஒரு மாஸ் கம்பேக்கை வந்து கொடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல நம்ம முகை சௌத்ரி இல்லைனா அன்சுல் கம்போஜை எடுத்துகிட்டு வர்றது பவர் பிளேயில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் நம்ம சிஎஸ்கேக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எந்த பவுலரை எடுத்துகிட்டு வந்தால் பவர் பிளேயில் தரமான சம்பவத்தை பண்ணலாம்? இப்போதைக்கு யாருக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.